எங்க ஊர்ல அறிவு இல்லாம புத்தி இல்லாம சுத்துவாங்களே அவங்கள பூரா டே கோட்டிக்கார பயலே அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. நீங்க பிறந்தோடனே உங்க அப்பாவுக்கும் உங்க அம்மாவுக்கும் தெரிஞ்சிருச்சு போல உங்களுக்கு புத்தி இருக்காது, அறிவு இருக்காதுன்னு. அதனாலதான் உங்களுக்கு கோட்டீஸ்வரன் பேர் வச்சிருக்காங்க. கோட்டிக்கார பையன் மாதிரி பேசாதீங்க சார். நான் சொல்றேன், இப்போ ஒருவேளை திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா அவங்க சொன்ன மாதிரி 2000 முத கையத்தில் போட்டுருக்கோம். அதிமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா 10,000 ரூபாய் எடப்பாடி பழனிசாமி போடுறனாரு. விவசாய கடனை ஃபுல்லாக ரத்து பண்ண. நான் சொல்கிறேன் 100% சத்தியமாக இதை 2 பேரும் பண்ணியிருப்பாங்க, அதிமுகவும் திமுக. ஏன்னா இதை பண்ணால் இங்கே எங்கே ஃபண்டு வரும், அந்த ஃபண்டை எங்கேருந்து எடுத்துன்னு வருதுன்றது அவங்களுக்கு தெரியும். அதிமுக வந்திருந்தா 10,000 ரூபாய் கொடுத்துருப்பாங்க, எல்லாருக்கும் வாஷிங் மிஷின் கொடுத்துருப்பாங்க. திமுக ஆட்சிக்கு வந்திருந்தா 8,000 ரூபாய் கூப்பன் கொடுத்துருப்பாங்க, அதை செஞ்சிருப்பாங்க, இதை செஞ்சிருப்பாங்க, சூரியனை மேற்க இருந்து உதிக்க வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றீங்களே. திமுக அரசு 1000 ரூபாய் மகளிர் தொகை போடுறதுக்கே 3 வருஷம் ஆச்சு. நீங்க கேட்டீங்களா? அதுக்கப்புறம் ஏடிஎம்கே 2016 என்னென்ன சொன்னாங்க? செல்போன் கொடுப்பேன்னு சொன்னாங்க, பெண்களுக்கு ஸ்கூட்டி கொடுப்பேன்னு சொன்னாங்க. இதெல்லாம் நீங்க அவங்க கடைசி வரைக்கும் செய்யல. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா சார்? அப்புறம் ஒண்ணு சொல்றீங்க, அவங்களுக்கு தெரியும் எங்கிட்ட இருந்து பணம் வரும், அந்த பணத்தை நம்ம இந்த இதுக்கு செலவழிக்கலாம், அங்கிட்ட இருந்து பணம் வரும் அதை நம்ம இங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம். கண்டிப்பா செய்வாங்க. எங்கிட்ட இருந்து பணம் வரும் அதை நம்ம சொந்தமா எந்த நாட்டுல போய் இன்வெஸ்ட் பண்ணலாம், இங்கிட்ட இருந்து பணம் வந்துச்சுன்னா அதை அமைக்கி எப்படி நம்ம சொத்து சேர்க்கலாம், அப்படி வேணா ஏடிஎம்கே டிஎம்கேக்கு தெரியும்னு சொல்லுங்க. அவங்க ஒரு காலத்திலயும் மக்கள் நலனுக்கு மக்களுக்காண்டி செலவு பண்ணவே மாட்டாங்க. அவங்க வந்தாங்கன்னா உடனே செஞ்சிருவாங்க, அறுத்து தள்ளிடுவாங்க அப்படின்றீங்க. அப்படியே ஏடிஎம்கேவோ டிஎம்கேவோ வந்திருந்தா இங்கிட்டு இருக்கிறத புட்டிங்க அப்படியே இங்கிட்டு நட்டு வச்சிருப்பாங்க. நீங்க பேசுறத பார்த்தா சிரிக்கிறதா அழுகிறதான்னு கூட தெரியல. அப்புறம் இப்ப நேத்தோ ஒரு விவாத மேடை, நம்ம தென்னிந்திய முதல்வர்கள் மாநாடு நடந்துச்சுல்ல, அதுல மித்த முதல்வர்கள்லாம் பேசுனாங்க, நம்ம முதலமைச்சர் விஜய் சரியா பேசல அப்படின்னு சொன்னாங்க. உடனே நம்ம தாவேகா சார்ந்த ஒரு ஃபெலிக்ஸ் ஜெரால்டு இருக்காருல்ல, அவர் சொன்னார் ஏன் பேசல, அதெல்லாம் எல்லா பாயிண்ட்டையும் தமிழகத்துக்கு வேண்டிய நலன் அதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்றத நம்ம சிஎம் சாரும் எடுத்து வச்சாரு, அது நல்லா பேசினாரு. ஆனா ஃபோர்ஸா பேசல. எப்படி ஃபோர்ஸா பேச? எப்படி நம்ம கேப்டன் சார் விஜயகாந்த் சார் இருக்காருல்ல, அது மாதிரி அப்படியே அந்த பெஞ்சு மேல தாவி அப்படி காலாலேயே எல்லாரையும் டப்பட்டப்பட்டப்பட்டப்பட்டன்னு அடிச்சு ஃபோர்ஸா பேசுவோமா? முதலமைச்சர்னா எப்படி பேசணும், மாண்பா இருக்கணும் அப்படின்ற ஒரு இது இருக்கு, வரைமுறை இருக்கு. அதுக்குள்ளதான் பேச முடியும். அதுக்குன்னு மூஞ்சிய கடுகடுன்னு வச்சுக்கிட்டு சப்பு சப்புன்னு அரைஞ்சுக்கிட்டு பேச முடியுமா? அப்படி மட்டும் மூஞ்சிய கடுகடுன்னு வச்சுக்கிட்டு கொஞ்சம் ஃபோர்ஸா பேசியிருந்தாரு வைங்க, இந்த பாரு ஒரு முதலமைச்சர் மாதிரியா பேசுறாரு. அதுதான் சினிமாக்காரனை கொண்டாந்து முதலமைச்சரா உட்கார வச்சா அங்க சினிமால நடிக்கிற மாதிரியே இங்கே ஸ்டண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு இதே வாய் பேசி இருக்கும்.